ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் 15 days இஸ் கோயிங் டு பி மாவலஸ். 5ஆம் தேதி வரக்கூடிய சம்பளம் 25ஆம் தேதி வருது, நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல கண்டிப்பா வேலை நிரந்தரமாக கிடைக்கும். அப்போ வீடு, நிலம், வாசல் இந்த சமாச்சாரம் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அஷ்டமத்தில் சூரியன் குரு கன்ஜங்ஷன் வருவது ஒரு விதத்தில் நல்லதுனாலும் வக்கரத்தில் சனி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கையெழுத்து போடக்கூடாது. எதிர்பாராத விஷயங்கள்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் அமேசிங். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வரேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால் குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலையோ அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று வந்தால் பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்துல முடிஞ்சு 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு வந்து நமக்கே தெரியும் சார், அவங்க வெச்ச குறி தப்பாது அப்படின்ற எப்போதுமே ரொம்ப எய்மோட இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ இந்த 7.5 வந்து பாத சனியில் இருக்கிற மாதிரி தானே சார் இருக்காங்க? இல்லை, இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குரு போய் அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு. சனி வச்சு நம்ம பலனே சொல்ல முடியாது. இன்னைக்கு டேட்டுக்கு இந்த தடவை சொல்லக்கூடிய பலன் எல்லாமே வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் குரு நீங்கள் வந்து ஒரு பலனே டச் பண்ண முடியாது. அதில் சூரியனும் அடுத்த 1.5 மாத காலம் சேர போகிறோம். ஓப்பனாக சொன்னால் 1 மாத காலம் கடகத்தில் சூரியன் இருக்க போகிறார். அதில் 15 நாள் மைனஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த 15 நாள் ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் 15 days இஸ் கோயிங் டு பி மாவலஸ். ஏன்னா இவ்வளோ நாளாக சம்பளமே வராது. நானும் போகிறேன், ஒரு 100 ஆடு போகிற மாதிரி நானும் போகிறேன், எனக்கும் சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் எனக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் பிச்சு கொடுக்குறாங்க. 5ஆம் தேதி வரக்கூடிய சம்பளம் 25ஆம் தேதி வருது, நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக வேலை நிரந்தரமாக கிடைக்கும். சனி வக்கரமாக இருக்கும்போது சொந்த ஊரில் சொந்த நாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் தெரிஞ்ச இடமா இருக்கும். ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கே வேலை செஞ்சுருப்பார், உங்கள் கலீகாக இருப்பார், உங்களுடைய சபார்டினேட்டாக இருப்பார். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வேலை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், சொந்த ஊரில் ஒரு நிலம் வாங்கணும், அதுக்கு நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணுறேன், ஆனால் இப்போ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பிளான் போடுறோம், அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, இபி கனெக்ஷன் வர மாட்டேங்குது, இல்லை கார்பரேஷனில் டேக்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த 1.5 மாத காலம் இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ வீடு, நிலம், வாசல் இந்த சமாச்சாரம் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அஷ்டமத்தில் சூரியன் குரு கன்ஜங்ஷன் வருவது ஒரு விதத்தில் நல்லதுனாலும் வக்கரத்தில் சனி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கையெழுத்து போடக்கூடாது. இவன் ரொம்ப நல்லவங்க, அதனால் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், ஒரு 2 மாதம் இருந்துட்டு ரெடி பண்ணி போவான், இல்லை ரொம்ப நல்லவருங்க, இவருக்கு ஒரு லோன் வாங்கி கொடுக்குறேன், நானே ஆர்டர் நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறது, சிபாரிசு பண்ணுறது, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களுக்காக நீங்கள் பறிஞ்சு வாங்கி கொடுக்குறது, இதில் மட்டும் மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அந்த இன்னல்ல இருக்கும். ஓகே, அவ்வளோ ரொம்ப வந்து சனி வக்கரமாக மறுபடியும் என்டையர் மீனத்துக்கு வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்போ இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 30 years. சார் அடுத்த 30 years they need to be very காஷியஸாக இருக்கணும். அதனால தான் இந்த டைம் வந்து நம்ம வந்து யாருக்கும் பறிஞ்சு பேசப்படாது.
ஐயோ பாவமே நல்லவனே அதனால சொல்லி பணம் வாங்கி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இந்த இருக்கு. கேரண்டி கையெழுத்து போடுறது போடக்கூடாது, கண்டிப்பா போடக்கூடாது. இது ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி லாஸ்ட்ல அங்க போய் ஏதாவது பண்ணி விட்டான்னு சிபாரிசு. இந்த மாதிரி விஷயங்கள். அதனால அஷ்டமத்துல இந்த மாதிரி கன்ஜங்ஷன் அப்பாவுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு லெவல்ல பார்த்தோம். ஆனா என்னன்னா எதிர்பாராத விஷயங்கள்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் அமேசிங். எப்ப நடக்கும்? நீங்க உங்களுடைய தொழில், உங்க வேலை, உங்களுடைய அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கண்டிப்பா பெருமை பேசக்கூடாது. அதான் சிம்பிளா சொன்னா, நான் வேற மாதிரி சொன்ன போனேன். நான் மீடியாவா இருக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதாவது நம்ம கண்டிப்பா பெருமையா ஏதாவது விஷயம் பேசுனீங்கன்னா அடுத்து 4ஆவது நாள் அது அவுட்டு, அவ்வளவுதான். என் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னீங்கன்னா அடுத்த 5ஆவது நாள்ல வீட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சார் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு. சனி வக்கரமா இருக்கும்போது ஜம்பம் பீத்தக்கூடாது. நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எங்க எல்லாம் படு மோசமா இருக்கு. புலம்ப லைஃப். சார் இது தனுசுக்கு மட்டுமா? இது எல்லா தனுசுக்கு மட்டும். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கறனால தனுசுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் ஒரு விதமான ஆங்கிள் அஷ்டமஸ்தானம் வேலை செய்யும். ஆனாலும் இப்ப தனுசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால யாருக்கு நல்லா இருக்கும்? அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். கிரிமினல் லாயருக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கேஸு, சிலிண்டரு, எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல ஈவிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணலாம். ஏன்னா குரு, புதன், சூரியன் இதெல்லாம் கன்ஜங்ஷன்ல வரும் ஆகஸ்ட், செப்டம்பர் மாசத்துல. அப்போ அதுக்கான சப்சிடி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு வந்து அந்த ஈவியில் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கொடுக்குற வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது ஈவி வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் சனி வக்கரமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். அட் தி சேம் டைம் நிறைய ஒரு 20% அதில் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கும். சார் இப்போ நீங்களே இல்லை கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதை தாண்டி அவங்க ஏதாவது கவனமா இருக்க ஒன்று தான் சொல்வேன். உடம்புல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா தயவு செய்து கரெக்டாக நம்ம அதுக்கான மாத்திரை மருந்து போட்டுக்கிறது. 45 வயசு தாண்டுச்சுனாவே அந்த ரெகுலராக எடுக்கக்கூடிய டெஸ்ட்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக உடம்புல ப்ராப்ளம்ஸ் காட்டும். ஒன்றும் இல்லை, அங்கங்கே பிடிச்சிக்கும். டப்புன்னு வெந்துச்சுன்னா பட்டக்குன்னு பிடிச்சிக்கும். நம்ம அந்த பஞ்சதந்திர படத்தில் காட்டுற மாதிரி தான் அப்படியே நிற்க வேண்டியது தான். அதனால ரெகுலரான கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா சரி ஆகும். அவ்வளோதான் விஷயம். பரிகாரம் இவங்களுக்கு டெஃபினட்டாக வேணும். 100% பரிகாரங்கள் தேவைப்படும். அஷ்டமத்திலே குரு இருக்கிறதுனால சுவாமிக்கு பசு நெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. எந்த நாள், எந்த டே, எந்த நட்சத்திரம்லாம் தேவையே கிடையாது. சார் எந்த கோயிலாக இருந்தாலுமா? மெயினாக சொல்லணும்னா தாயார் கோயிலாக இருக்கணும். நான் சொல்கிறது ரங்கநாயகி அம்மனாக இருக்கலாம், பெருந்தேவி தாயாராக இருக்கலாம், காமாட்சி அம்மனாக இருக்கலாம். இந்த மாதிரி கொண்டு போய் பசு நெய் சுவாமி கொடுத்துட்டு வந்தோம்னா பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல விலகக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் ஏற்படும். அதனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான் மேட்ரு. சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும். இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனால் சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில் போகிறக்கும் ரிவர்ஸில் வர்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார் இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே. மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம் அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க,
அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷன்ல பார்க்கும்போது பொதுவாவே இந்த 138 நாட்கள்ல பாசிபிளா வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா? வியாழக்கிழமை காத்தால பொதுவாவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது, இல்லையா கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்ல இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்க பிரச்சனை என்ன இருக்கோ நீங்க அந்த டைம்ல போய் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்பெல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. நமஸ்காரம்.